சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. யார் யாரிடமோ அகப்பட்டு எப்படியோ தப்பித்து சேர நாட்டிற்கு சென்றிருந்த என்னை பாதுகாப்பாக இங்கு கொண்டு வந்து சேர்த்ததன் மூலம் இரண்டாம் முறையாகவும் அந்நியார் என்னை காப்பாற்றிவிட்டார். பாண்டிய இளவரசரோடு இவர்கள் தப்பித்து நான் மட்டும் அங்கு அகப்பட்டுக் கொண்டிருந்தால், நான் வேளிர் இளவரசி என்பதும் சேர மன்னருக்கு தெரிந்திருந்தால், அடுத்த கணமே சேர மன்னர் என் சிரத்தை வெட்டி எரிந்திருப்பாரல்லவா? அந்த அளவிற்கு என் அண்ணன் இருங்கோவேளின் மீது வஞ்சம் கொண்டிருந்தார். நீ சொல்வதனைத்தும் உண்மைதான் அம்மா. சேர மன்னர் இந்த அளவிற்கு கொடுங்கோன்மை மிக்கவராக இருப்பார் என்று நான் சற்றும் நினைக்கவே இல்லை. இல்லை அப்பா, ஒரேடியாக அவரை அப்படி சொல்லிவிட முடியாது. சேர மன்னரிடம் பல உயர்ந்த பண்புகள் இருப்பதை நானும் தளபதி பார்த்திபனும் நேரில் கண்டோம். அவர் சோழ நாட்டிற்கு வந்திருந்த போது நடந்த சில கசப்பான அனுபவங்கள் தான் சேர மன்னரை அப்படி செய்துவிட்டது. அதைத் தொடர்ந்து பாண்டிய இளவரசரோடு சென்ற வீரர்களும் அவரை அவையிலேயே கொல்ல முயன்றதனால்தான் அவர் ஆங்காரம் கொண்டு விட்டார். மற்றபடி எங்களிடமெல்லாம் இயல்பாகத்தான் பழகினார். இப்படிப்பட்டவரை ஏமாற்ற வேண்டி வந்துவிட்டதே என்று நினைக்கும் அளவிற்கு அவர் எங்களிடம் அன்பாகத்தான் பழகினார். யார் யார் எப்படி இருப்பார்கள், எப்படி மாறுவார்கள் என்பதை எவராலும் சொல்ல முடியாது. நீ சொல்வதை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படியோ தாமரை வாழ்வில் ஏற்பட்ட சோதனைகள் தீர்ந்துவிட்டது. அதற்கு நீயும் காரணமாக இருந்தாய் என்பதை அறியும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறதம்மா. அதற்கு நன்றி சொல்லி அந்நியாரின் ஆசையை பெறுவதற்காகத்தான் இங்கு வந்தேன். அந்நியாரே, தன் வாழ்வில் என் அண்ணன் பல கொடுமைகளை செய்திருக்கிறார். ஆனால் தங்களை எனக்கு அண்ணியாக கொண்டு வந்திருக்கிறாரே, அது ஒன்றுதான் அவர் செய்த நல்ல காரியம். அண்ணி பெருந்தேவியார் என்னிடம் காட்டிய அதே அன்பை தாங்கள் என்னிடம் காட்டினீர்கள். நான் தான் சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை அவமதித்துக் கொண்டிருந்தேன். அதையெல்லாம் இயல்பாக ஏற்றுக்கொண்டு நான் உங்களை புரிந்து கொள்ளும்படி செய்து என் உயிரை காப்பாற்றி புது வாழ்வு தந்து விட்டீர்கள். என் வாழ்வு சிறப்பாக அமைய ஆசி கூறுங்கள். முதலில் என்னை உருவாக்கிய என் தந்தையின் தாழ்பணிந்து ஆசி பெற்றுக்கொள். என்னை ஆசிர்வதியுங்கள். எண்ணம் போல் வாழ்வாயாக. தாமரை, இனி உன் வாழ்வில் என்றென்றும் அமைதி நிலவட்டும். தாமரை, நரிவருத்தரையர் என்ற ஒரு புலவர் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஓர் அறநெறியை வகுத்துத் தந்தார். அதற்கு மாறாக சிலர் நடப்பதால்தான் இத்தகைய சங்கடங்கள் நேர்கின்றன. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீயதை செய்யாமல் இருங்கள், அதுதான் வாழ்வில் மகிழ்ச்சி தரும், நற்கதி அளிக்கும் என்கிறார். அதை ஒவ்வொருவரும் கடைபிடித்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் நேராது. அந்த பாடல் என்னவென்று சொல்லுங்கள் அப்பா. பல்சான்றீரே பல்சான்றீரே, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் நீக்குப்பின் அதுதான் எல்லோரும் உவப்பதன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெறியும் அதுவே. அதோ பிரதானி வாரும். பிரதானியாரே வணக்கம். வணக்கம். வாருங்கள். உங்கள் இருவரையும் தேடி நானே வரவேண்டும் என்றிருந்தேன். நீங்களே வந்து விட்டீர்கள். பிரதானியாரே, இங்கு என்னதான் நடக்கிறது? நாங்கள் பணிபுரியும் நேரங்களில் தங்குவதற்கென்று எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களையெல்லாம் நம் சேர காவலாளிகள் அடைத்து விட்டார்கள். கேட்டால் மன்னரின் உத்தரவு என்கிறார்கள். மன்னரை நேரில் சந்தித்து இதை பற்றி கேட்கலாம் என்று மன்னரை தேடிச் சென்றால் மன்னர் இங்கு இல்லை, அப்படியே இருந்தாலும் அவரை சந்திப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாட்டின் அமைச்சர் வந்திருக்கிறாரே, தளபதி வந்திருக்கிறாரே என்ற மதிப்பை கூட எங்களுக்கு அளிக்காமல் மிகவும் மரியாதை குறைவாக அவர்கள் எங்களுக்கு பதிலளிக்கிறார்கள். நாங்கள் இப்போது எங்கே போவது பிரதானியாரே? சிறைச்சாலைக்கு. வணக்கம் மன்னவா.
என்ன இருவரும் வாயெடுத்து போய்விட்டீர்கள்? நான் உங்கள் இருவரையும் சரியான இடத்திற்குத்தானே மாற்றியிருக்கிறேன். சொல்லுங்கள், சரியான இடத்திற்குத்தானே மாற்றியிருக்கிறேன். மன்னவா, பணி நேரத்தில் தளபதியார் மது அருந்திவிட்டு மயங்கி கிடந்தது தவறுதான். முக்கியமான பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் போது தளபதியார் வராமல் போனதும் அவர் செய்த அந்த தவறை நான் தங்களிடம் மறைக்க முயன்றதும் தவறுதான். அதற்காக எங்கள் இருவருக்கும் இவ்வளவு கடுமையான தண்டனை தர வேண்டுமா? பிறந்த நாள் விழாவில் நடந்த குளறுபடிகளுக்காக இப்பொழுது நான் உங்கள் இருவரையும் சிறையில் அடைக்க சொல்லவில்லை. பின் வேறு எதற்காக மன்னவா எங்களுக்கு இந்த சிறை தண்டனை? நீங்கள் இருவரும் சேர்ந்து நம் சேர நாட்டின் அரசாண்மைக்கு எதிராக செயல்பட்டு நடந்து கொண்ட நாட்டு துரோகத்திற்காக. நீங்கள் பாண்டிய இளவரசர் இளம்பொழுதிக்கு தெரியாமலேயே உங்கள் ஆட்களை சோழ நாட்டு வீரர்களாக மாற்றிய குற்றத்திற்காக. சேர அவையில் சோழ வீரர்கள் உடையில் வந்த உங்கள் ஆட்களையே ஏவி என்னை கொலை செய்ய முயற்சித்தீர்களே, அந்த கொலை முயற்சிக்காக. இத்தனைக்கும் மேலாக உங்கள் இருவரையும் நம்பி சோழ வீரர்கள் உடையில் வந்த அந்த 4 நம் சேர சிறைச்சாலையிலேயே உணவில் விஷம் வைத்து கொன்றீர்களே, அந்த கொலை குற்றத்திற்காக உங்களை நான் சிறையில் அடைக்கிறேன். மன்னவா, யாரோ எங்களை பற்றி அபாண்டமாக பழி போட்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டிற்கும் சம்பந்தமே இல்லை. ஆமாம் மன்னவா, நாங்கள் இருவருமே நிரபராதிகள். எங்களின் மீது வீண்பழி போடுகிறார்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, எங்களை நம்புங்கள். உங்கள் மீது பழி சொன்னவரையே நேரில் வரவழைக்கிறேன். நீங்கள் அவரிடத்திலேயே உங்கள் வாக்குமூலங்களை கூறுங்கள். ஏன் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி முன்னே வந்து நின்று இவர்களின் முகத்திரையை கிழியுங்கள். மங்கம்மா தேவி. மாறுவேள், மங்கம்மா தேவியே தான். என்ன இருவரும் அப்படி பார்க்கிறீர்கள்? இப்பொழுது உங்கள் முன்னால் நின்று கொண்டிருப்பது பழைய மங்கம்மா இல்லை, மனம் திருந்தி வந்துள்ள புதிய மங்கம்மா. இந்த சேர நாட்டிற்குள் இத்தனை நாட்களாக பற்றி படர்ந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பு என்னால் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு. அந்த நெருப்பை நானே அணைத்து விட வேண்டும் என்ற நல்லெண்ண நோக்கத்தில்தான் நான் சேர நாட்டிற்கு வந்தேன். செய்வதை திருந்த செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த சேர நாட்டில் நான் பற்ற வைத்த நெருப்பில் மிச்ச மீதியாக சிறு கனல் இருந்தாலும் அது மீண்டும் பற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கும்போது பெரிய நெருப்பு துண்டுகளாக இருக்கும். உங்கள் இருவரையும் விட்டு வைக்க முடியுமா? அதனால்தான் என் திட்டங்களுக்கு கூலி வாங்கிக் கொண்டு துணை புரிந்த உங்கள் இருவரையும் சேர மன்னருக்கு நான் காட்டிக் கொடுத்தேன். பிறந்த நாட்டை காசுக்காக காட்டிக் கொடுக்க துணிந்தவர்கள் பெற்ற தாயை கூட காட்டிக் கொடுக்க தயங்க மாட்டார்கள். உங்களை போன்ற கூலிப்படைகள் இருப்பதால் தான் எங்களை போன்றவர்கள் தங்களுடைய மனசாட்சிக்கு திரை போட்டுவிட்டு எந்த பாவத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். உங்களை போன்றவர்களை களையெடுத்தாலே போதும், எங்களை போன்றவர்கள் இருக்கும் இடம் தெரியாமலே போய்விடுவார்கள். நீங்கள் இருவருமே களையப்பட வேண்டிய புல்லுருவிகள். வீரர்களே, இவர்கள் இருவரையும் சிறைப்பிடியுங்கள்.
வணக்கம் மகாராணி. அருமை அருமை. அலங்காரம் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. அங்கே வை. இது நம் பாண்டிய நாட்டு அரண்மனைதானே? ஆமாம். இந்த இடம் இளம்பழுதியின் சயன அறைதானே? ஏன் இப்படியெல்லாம் கேட்கிறீர்கள்? ஏதோ புதிதாக உருவாக்கப்பட்ட மாளிகைக்கு வந்திருப்பது போலல்லவா தெரிகிறது. இங்கு செய்யப்பட்ட அலங்காரங்களும் எங்கிருந்தோ வரும் நறுமணமும் என்னை மெய்மறக்கச் செய்கிறது. இதுவரை இல்லாத பலவித மலர்களின் நறுமணம் இன்று எப்படி இங்கே வருகிறது? பிரபு, இப்படி வாருங்கள். இந்த சாளரத்தின் வழியாக பாருங்கள். இங்குள்ள அரண்மனை நந்தவனத்தில் எங்கெங்கிருந்தோ பல மலர்களை வரவழைத்து பாடம் செய்து வைத்து விட்டேன். அவை அனைத்தும் இணைந்ததால் இப்படி நம்மை கிறங்கச் செய்கிறது. அப்பப்பா, கபிலர் தமது குறிஞ்சி பாட்டில் பாடியுள்ள 99 மலர்களையும் இங்கே கொண்டு வந்து வைத்து விட்டாய் போல் தெரிகிறதே. என்ன என்ன 99 மலர்களா? கபிலர் அவற்றை பாடியிருக்கிறாரா? சரிதான். இவ்வளவு மலர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய், அதை கூட அறியாமல் இருக்கிறாயா? எனக்குத்தான் தெரியவில்லை. நீங்களாவது சொல்லுங்களேன். சொல்லிவிடுவேன். சொல்லுங்கள், பார்க்கலாம். ஒன்செங்காந்தள், ஆம்பல், அனிச்சம், தன்கய குவளை, குறிஞ்சி, வெட்சி, செங்கோடு வேரி, தேமா, மணிச்சிகை, உரிது நாரவிழ் தொத்து, உந்தூள், கூவிலம், எரிபுரை ஏருழம், சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, வான்பூங்குடசம், எருவை, செருவிளை, மணிப்பூங்கருவிளை, பயனி, வாணி, பல்லிணர் காயா, விரிமலர், ஆவிரை, வேரல், சூரல், குறியிப் பூவை, குறுநருங்கண்ணி, குறுகிலை மருதம், விரிப்பூங்கோங்கம், செருந்தி, அதிரல், பெருந்தன் சண்பகம், கரந்தை, குளவி, கடிக்கமழ் கடிமா, தில்லை, பாலை, கல்லிவர் முல்லை, முல்லை. போதும் போதும், பாதி சொல்வதற்குள்ளேயே இப்படி மூச்சு வாங்குகிறதே. விட்டு விடுங்கள். மீதியை யார் சொல்வார்கள்? நான் சொல்கிறேன். நீயா? இதில் என்ன சந்தேகம்? கேளுங்கள். காஞ்சி, மணிக்குலை, கண்கமழ், நெய்தல், ஈங்கை, இலவம், தூங்கினர் கொன்றை, வஞ்சி, பித்தகம், ஆத்தி, அவரை, தும்பை, துழாய், சுடற்புள் தோன்றி, நந்தி, நரவம், நறும்புன்னாகம், பாரம், பீரம், பைங்குறுங்கத்தி, ஆரம், காழ்வை, கடியிரும் புன்னை, மாயிரும், குருந்தம், வேங்கையும் பிறவும், அரக்கு, விரிந்தன்ன, பரியேர், அம்பழக்குடன் என்று நிறைவு செய்துள்ளார். சரிதானே? எல்லாம் தெரிந்து கொண்டுதான் என்னை சொல்லச் சொன்னாயா? தாங்கள் எனக்கு தெரியாதென்றுதானே கேட்டீர்கள். தங்களுக்கு தெரியுமா என்று நான் பார்த்தேன். தேவி, மகன் சோழ நாட்டிற்கு திரும்பி வந்துவிட்டான் என்று அறிந்த மறுகணம் முதல் நீ நோய் நீங்கியவளாய் எழுந்து விட்டாய். இப்போது இளம்பழுதி பாண்டிய நாட்டிற்கு வருகிறான் என்று அறிந்தது முதல் பெரும் உற்சாகத்தோடு இளம்பழுதிக்காக இதையெல்லாம் செய்ய தொடங்கிவிட்டாய். இளம்பழுதி அடைந்த வருத்தத்தை விட மலர்கொடி அடைந்த துன்பம்தான் அதிகமாய் இருக்க வேண்டும் பிரபு. அவளுக்கு அருகில் இருந்து ஆறுதல் கூற முடியவில்லையே என்று எனக்கு எவ்வளவு வருத்தமாக இருந்தது தெரியுமா? மருமகள் அருகில் இல்லாத போதே மகனை நினைத்து நினைத்து வருந்தி நோய் படுக்கையில் விழுந்து விட்டாய்.
மலர்கொடி இங்கே இருந்திருந்தால் ஒருவரை ஒருவர் பார்த்து அழுது அழுது அரண்மனையே சோகமயமாகி இருக்கும். தாயின் துயரம் பெரிதா, தாரத்தின் துயரம் பெரிதா என்று வேதனைப்படும் நிலை ஏற்பட்டிருக்கும். நீங்கள் சொல்வதும் உண்மைதான். மலர்கொடியின் நிலையை பார்க்க பார்க்க என் வேதனை அதிகமாகியிருக்கும். தேவி, அந்த நேரத்தில் மலர்கொடி தன் தாய் வீட்டில் இருந்ததுதான் சரி. மன உறுதி மிக்க தந்தையை கண்டு தன் மனதை தேற்றிக் கொண்டிருப்பாள். அடுத்தடுத்து நடக்கும் முயற்சிகளைக் கண்டு அவள் ஆறுதல் அடைந்திருப்பாள். தாங்கள் சொல்வதும் சரிதான். அவர்கள் இருவரும் திரும்பி வருகிறார்கள் என்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் இந்த அலங்காரங்கள், பலவண்ண நறுமலர்கள் என்பதிலெல்லாம் நான் ஈடுபட்டேன். இளம்வழுதியும் மலர்கொடியும் வந்து இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அதில் என்ன சந்தேகம் தேவி? இந்த மலர்களின் நறுமணத்தோடு அன்னையின் அன்பும் இணைந்து மனம் வீசுகிறது என்பது கவிஞனான இளம்வழுதிக்கு புரியாதா என்ன? மாமன்னருக்கு எனது பணிவான வணக்கம். என்ன செய்தி? இளவரசர் தன் துணைவியாரோடு மதுரையம்பதிக்குள் வந்துவிட்டார். அனைவரும் அவரை வரவேற்க அரண்மனை வாயிலில் காத்திருக்கிறார்கள். உடனே இந்த செய்தியை தெரிவிக்குமாறு அமைச்சர் சொல்லி அனுப்பினார். சரி, நாங்கள் புறப்படுகிறோம், வந்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை போய் சொல். உத்தரவு. தேவி, வா போகலாம். இந்த பொம்மை என் காதலை உங்களுக்கு எடுத்துரைக்கும். அதுவரை நான் உங்களுக்காக காத்திருப்பேன். பெற்றுக்கொள்ளுங்கள். மன்னிக்க வேண்டும் பார்த்திபன். வாருங்கள் முத்துநகை. பார்த்திபன், உங்கள் தனிமையான நேரத்தில் தொந்தரவாக நான் வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்னை சந்திப்பதற்கு எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம். உங்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. அந்த உரிமையில்தான் உங்களிடம் சில விஷயங்களை மனம் விட்டு பேசலாம் என்று இப்போது நான் இங்கு வந்தேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? சேர இளவரசி பரிவாதனையின் விஷயமாக நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள்? அவரை பற்றி நான் என்ன முடிவெடுக்க முடியும்? அவர் ஒரு நாட்டின் இளவரசி. நான் ஒரு சாதாரண தளபதி. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல் நானும் ஆசைப்படலாம். ஆனால் அடைய முடியுமா? நான் ஏணி வைத்தாலும் எட்டாத அந்தஸ்து உயரத்தில் பரிவாதினி இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும்? எட்டாத கணிக்கு கொட்டாவி விடுவதில் பயனில்லை என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதைப்போல் என்னுடைய அர்த்தமற்ற வெறும் ஆசைகள் மட்டும் என்ன பலனை எனக்கு தந்துவிடப் போகிறது? ஏன் உங்களுக்கு ஒரு நினைவு பரிசை பரிவாதினி கொண்டு வந்து தரவில்லையா? என்ன சொல்கிறாய் முத்துநகை? இப்போது நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பொம்மை பரிவாதினியினுடையதுதானே? ஆமாம். அது எப்படி உங்கள் கைக்கு வந்தது? உங்கள் மேல் எனக்குள்ள காதல் முழுவதும் இந்த பொம்மையிடத்தில் தான் வியாபித்திருக்கிறது. எப்போதேனும் என் நினைவு உங்களுக்கு வந்தால் இதை எடுத்து பாருங்கள், என் அன்பு பரிசாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை கடைசியாக வழி அனுப்ப வந்தபோது பரிவாதினி என்னிடத்தில் தந்தாள். என்னால் மறுக்க முடியவில்லை. அப்போதே இந்த பொம்மையையும் நான் ஏற்றுக்கொண்டேன், அவள் காதலையும் ஏற்றுக்கொண்டேன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காதல் கொள்வதால் மட்டும் மனமுடித்துக் கொள்ள முடியுமா? ஏன் முடியாது?